அனைவருக்கும் வணக்கங்கள். முற்காலத்தில் ஊரில் கோயில் கோபுரத்தை விட உயரமான எந்த கட்டிடமும் இருக்கக்கூடாது என்று ஒரு எழுதாத சட்டம் இருந்தது. இதற்கு காரணம் என்ன? கோயில்களையும் உயரமான கோபுரங்களையும் அதன் மேல் இருக்கும் கலசங்களையும் பார்த்திருப்பீர்கள். அதன் பின் ஒளிந்திருக்கும் ஆன்மீக உண்மை தெரியவில்லை. ஆனால் அதன் பின் எவ்வளவு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது என இப்போது தெரிகிறது. கோபுரத்தின் உச்சியில் தங்கம், வெள்ளி, செம்பு, ஐம்பொன்னால் செய்யப்பட்ட கலசங்கள் இருக்கும். இக்கலசங்களில் அதில் கொட்டப்பட்டிருக்கும் தானியங்களும் உலோகங்களும் மின்காந்த அலைகளை ஈர்க்கும் சக்தியை கலகங்களுக்கு கொடுக்கின்றன. நெல், உப்பு, கேழ்வரகு, திணை, வரகு, சோளம், மக்காச்சோளம், சாலமை, எள் ஆகியவற்றை கொட்டினார்கள். குறிப்பாக வரவு தானியத்தை அதிகமாக கொட்டினார்கள். காரணத்தை தேடி பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது. வரகு மின்னலை தாங்கும் அதிக ஆற்றலை பெற்றிருப்பது என இப்போதைய அறிவியல் கூறுகிறது. சரி, இவ்வளவுதானா? இல்லை. 12 வருடங்களுக்கு ஒருமுறை குடமுழக்கு விழா என்ற பெயரில் கலசங்களில் இருக்கும் பழைய தானியங்கள் நீக்கப்பட்டு புதிய தானியங்கள் நிரப்பப்படுகிறது. இதை இன்றைக்கு சம்பிரதாயமாக மட்டுமே கடைபிடிக்கிறார்கள். காரணத்தை தேடினால் அந்த தானியங்களுக்கு 12 வருடங்களுக்குத்தான் அந்த சக்தி இருக்கிறது. அதன் பின் அது செயலிழந்து விடுகிறது. இதை எப்போது அப்போது அறிந்திருந்தார்கள். ஆச்சரியம்தான். அவ்வளவுதானா? அதுவும் இல்லை. இன்றைக்கு பெய்வதை போன்று 3 நாள் மாலையா அன்று பெய்தது? தொடர்ந்து 3 மாதங்கள் பெய்தது. ஒருவேளை தானியங்கள் அனைத்து நீரில் மூழ்கி அழிந்து போனால் மீண்டும் எதை வைத்து பயிர் செய்வது? இவ்வளவு உயரமான கோபுரத்தை நீர் சூழ வாய்ப்பே இல்லை. இதையே மீண்டும் எடுத்து விதைக்கலாமே. ஒரு இடத்தில் எது மிக உயரமான இடத்தில் அமைந்த இடி தாங்கியோ அதுதான் முதலில் ஏத்தாகும். மேலும் அது எத்தனை பேரை காப்பாற்றும் என்பது அதன் உயரத்தை பொறுத்தது. அடிப்படையில் கலசங்கள் இடிதாங்கிகள். உதாரணமாக கோபுரத்தின் உயரம் 50 மீட்டர் என்றால் 100 மீட்டர் விட்டம் வரைக்கும் பரப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் அவர்கள் இடிதாங்காமல் காப்பாற்றப்படுவார்கள். அதாவது சுமார் 75,008 மீட்டர் பரப்பளவிற்கும் மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள். சில கோயில்களுக்கு 4 வாயில்கள் உள்ளன. அது நாலாபுறமும் 75,000 சதுர மீட்டர் பரவை காத்து நிற்கிறது. இது ஒரு தோராய கணக்குத்தான். இதைவிட உயரமான கோபுரங்கள் இதைவிட அதிகமான பணிகளை சத்தமில்லாமல் செய்து வருகின்றன. கோயில்களில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற பழமொழி நினைவுக்கு வருகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உடனே உங்களது சமூக ஊடகங்களில் பகிர்ந்து விடுங்கள். இது நமது கலாச்சார உண்மையை வெளிக்கொண்டு வரும் மிகப்பெரிய உண்மை, அதிசயம், அபூர்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற அரிய தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.